வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் டாக்டர் பூவண்ணன் அவர்கள் எழுதிய குழந்தைகளும் இலக்கியமும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். குழந்தை இந்த சொல்லக்கூடிய நேரத்திலேயே பழம் நழுவி பாலில் விழுவதைப் போல ஒரு சுகம். அது நாக்குக்கு மட்டும் அல்ல, நமக்கும் கிடைக்கிது. குழந்தையினுடைய மென்மையை, மேன்மையை, குழந்தை வழங்கக்கூடிய இன்பத்தை, குழந்தை கொடுக்கக்கூடிய உணர்ச்சியை பெற்றவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. சின்னஞ்சிறு கிளி, செல்வ களஞ்சியம், பிள்ளை கனியமுது, பேசும் பொற்சித்திரம், ஆடி வரும் தேன், அன்பு தரும் தெய்வம், இப்படியெல்லாம் மகாகவி பாரதியார் பரவசத்தில் குழந்தைகளை பாராட்டுறாரு. தந்தை சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் குழந்தை பக்கத்தில் வருது. தந்தை என்ன பண்ணுறாருனா, தான் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் எடுத்து குழந்தைக்கு ஊட்ட போகிறாரு. அப்போ அம்மா தடுக்கிறாங்க. வேண்டாங்க, இது உங்களுக்காக உரப்பாக சமைச்ச உணவு, கார தூக்கலாக இருக்கும், குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னு தடுக்கிறாங்க. ஆடி திரியக்கூடிய ஒரு பிள்ளை அப்பாவோடைய சட்டையை போட்டுக்கிட்டு வருது. அது அப்படியே தர வரைக்கும் அப்படியே உரசிக்கிட்டே வருது. குழந்தைக்கு நடக்கும்போது கால் தடுக்கும். அப்போது அம்மா அதை தடுக்கிறாங்க. குழந்தைக்கு உடல் நலமில்லை, காய்ச்சல் அல்லது கடுமையான வயிற்று வலி. அம்மா பதறாங்க. உடனே அப்பா சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட குழந்தைய கூட்டிக்கிட்டு போகலான்னு. ஆனால் அப்போ அம்மா மறுக்கிறாங்க. குழந்தை நல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஆக ஒரு குழந்தைக்கு உரிய உணவு, உடை, அதுக்கு எங்கே மருத்துவம் பார்க்கணும், இதை எல்லாமே ஒரு தாய் தெரிந்து வைத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு இலக்கியம் தேவை அப்படிங்கிறதையும் அந்த தாயானவள் புரிய வைக்கணும். குழந்தைகளுக்கான இலக்கியமும் நம்முடைய பழந்தமிழ் நூல்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு இலக்கண நூல் உண்டு. அதில் பொருளதிகாரத்தில் பிசி அப்படிங்கிற ஒன்றை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. பிசி அப்படிங்கிறது விடுகதை. அந்த விடுகதையானது குழந்தைகளோடு தொடர்புடையதாக ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. பேர குழந்தைகளை கூட்டி வைத்து பாட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா விடுகதைகள் போட்டு வேக்க வைப்பார்கள். பிசி அப்படிங்கிறது தலைமகளை வளர்க்கக்கூடிய செவிலிக்கு உரியது அப்படிங்கிறாரு தொல்காப்பிய உரைகாரரான பேராசிரியர். அந்த தலைவியை வளர்க்கக்கூடிய செவிலின்னா வளர்ப்பு தாய், அவங்களுக்குரியது நல்லா சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு விடுகதை பாருங்களேன். பிறை கவ்வி மழை நடக்கும். பிறை அப்படிங்கிறது நிலா, பிறை நிலா, அதை கவ்விக்கிட்டே மழை நடக்குதான். அப்போது மழைங்கிறது கருமையாக இருக்கும். அப்போ இது எதை குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி அப்படின்னு பார்த்தா யானையை குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி. யானை கருமையாக இருக்குது இல்லையா, மழை மாதிரி இருக்குது. அந்த பிறை அப்படிங்கிறது யானையினுடைய தந்தத்தை, அந்த வெண்மை நிற தந்தத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தொல்காப்பியமே தொடர்ந்து செவிலிக்கு உரியதான பொருள் மரபில்லா பொய்மொழி அப்படின்னு ஒன்றையும் சொல்லுது. இது மாதிரியெல்லாம் விளக்கங்கள் நாம் பார்க்க முடியுது. ஆரம்ப காலத்தில் ஏட்டில் எழுதப்படாமல் வாய்மொழியாகவே தான் இந்த குழந்தை இலக்கிய கூறுகள் வளர்ந்துட்டு வந்திருக்குது. இப்படி பாட்டும் கதையுமா வளர்ந்த குழந்தை இலக்கியமே குழந்தைகள் மனசில் நல்ல பண்பை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த குணத்தை, வீரம், ஒழுக்கம் முதலியவற்றையெல்லாம் வளரச் செய்தன அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைய குடிமக்கள் நல்ல மக்களாக விளங்கணும் அப்படின்னா குழந்தை இலக்கியம் ரொம்ப ரொம்ப தேவை. குழந்தை இலக்கியத்தில் நீதி நூல்கள் அப்படிங்கிற விரிவை தொடங்கி வைத்தவர் கிபி 16ஆம் நூற்றாண்டினரான ஔவையார். அவங்க பாடிய ஆத்திசூடி, அப்புறம் பாரதி, பாவேந்தர் முதல் டாக்டர் சிற்பி வரை எல்லாராலும் விரும்பப்பட்டு புது புது ஆத்திசூடிகளெல்லாம் குழந்தைகளுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. ஔவையாருடைய காலத்தவரான அதிவீரராம பாண்டியனுடைய வெற்றி வேர்க்கை, அதற்கு பின்னாடி வந்த உலகநாதர் உருவாக்கிய உலக நீதி, இது எல்லாமே சிறுவர்களுக்கு நல்வழி காட்டிய நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நம்முடைய பழந்தமிழ் பேராசிரியர்கள் சிறுவர் இலக்கியத்தினுடைய இன்றியமையாமையை உணர்ந்திருந்தாங்க. இலக்கணமும் இலக்கியமும் செம்மையாக கற்ற பெரும் பேராசிரியர்கள் இந்த இலக்கண இலக்கியங்களை எதிர்காலத்தில் காக்கப் போகிற குழந்தைகளுக்காக தம் பேராசிரியர் பெருமையிலிருந்து இறங்கி குழந்தை இலக்கியம் படைத்தாங்க அப்படிங்கிறது உண்மை. அது மகிழத்தக்க உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் ரச்சனை யாத்திரிகம் அப்படிங்கிற நூலை எழுதியவருமான கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள் ரச்சனிய மனோகரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் பால்ய பிரார்த்தனை, அதாவது குழந்தை பருவ வேண்டுதல் அப்படிங்கிற பகுதியில் இந்த சிறுபாடல்கள் 5 வயது உள்ள சிறு வயதுள்ள குழந்தைகளுடைய மனசில் பதியும்படியான ஒரு பாடல்களால் எழுதப்பட்ட ஒன்று. தமிழறிஞர் KN சிவராஜ பிள்ளை தமிழுலகில் இலக்கிய ஆராய்ச்சியை தொடங்கி வைத்த பெருந்தகை.
இவர் குழந்தைகளிடம் கொண்ட பேரன்பால அவர்களுக்காகவே என்ன பண்ணியிருக்காருன்னா பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் என்பது தமிழ் குழந்தை இலக்கியத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதல் போட்டின்னு சொல்கிறாங்க. இலங்கையினுடைய கல்வி அதிகாரி KS அருணந்தி அப்படிங்கிறவர் குழந்தை பாடல்களுக்காக ஒரு போட்டி நடத்தினாராம். இளம் குழந்தைகளுக்கான பாடல்களுக்கு ஒரு போட்டியும் மூத்த குழந்தைகளுக்கான பாடல்களுக்கான ஒரு போட்டியும் நடத்தினார். இதுவே குழந்தை இலக்கியத்துக்காக நடத்தப்பட்ட முதல் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போட்டி நடுவர்கள் யார் யார் தெரியுமா? விபுலானந்த அடிகள், சுவாமி ஞானப்பிரகாசர், பண்டிதர் வே மகாலிங்க சிவம், கவிஞர் நவநீத கிருஷ்ணன், பாரதியார், பண்டிதமணி சி கணபதி பிள்ளை, இந்த மாதிரியான சான்றோர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசு பெற்ற பாடல்களையும் பாராட்டுக்குரிய வேறு சில பாடல்களையும் தொகுத்து 1935 பிள்ளைப்பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் நூலாகவே வெளியிட்டிருக்கிறார் அருணந்தி. இதுவே தமிழ் குழந்தை இலக்கியத்தினுடைய 2ஆம் தொகை நூல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வெளிவந்து 35 ஆண்டுகளுக்கு பின்னாடி 1970 முத்துக்குவியல் அப்படிங்கிற தலைப்பில் 3ஆம் தொகை நூலை இந்த கட்டுரை எழுதிய பூவண்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி டாக்டர் மு வரதராசனாருடைய முதல் நூலே சிறுவர் நூல் தான். அந்த நூலுடைய பெயர் குழந்தை பாட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வரிசையில் ஆக்கி பரந்தாமனார், டாக்டர் மா ராசமாணிக்கனார், பண்டித நடேசனார், டாக்டர் அப்துல் கபூர், டாக்டர் ரா தண்டாயுதம், டாக்டர் மின்னூர் சீனிவாசன், டாக்டர் சிற்பி பாலசுப்ரமணியம் இவங்களும் குழந்தை இலக்கிய பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 1942 1952 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் சுமார் 100 சிறுவர் இதழ்கள் வெளிவந்திருக்கு. பாப்பா, பாப்பா மலர், பாலர் மலர், டமாரம், அணில், பூஞ்சோலை, கண்ணன், கரும்பு இது மாதிரியான நூல்கள்லாம் வந்திருக்கு. இது எல்லாம் குழந்தைங்க வாங்கி படிச்சிருக்கிறாங்க. அப்போது ஆனால் இன்றைக்கி அது குறைஞ்சிட்டு வருது. இன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், கல்கி இந்த மாதிரியான இருக்கெல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கான நூல்களை யாரும் வாங்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்றாரு. அப்புறம் நம்முடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவங்க சொல்கிறாரு, சிறுவர்களே கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்கிறார். சிறுவர்களை கனவு காண செய்வன பாட்டி சொல்லக்கூடிய கதைகளும் குழந்தைகளுக்காக படைக்கப்பட்ட கதை நூல்களும் தான். இதை சிறுவர்கள் எப்படி அவங்க கனவு காண்பாங்க? அப்படியே கனவு கண்டா அதில் திரை உலகத்தை சார்ந்த நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள் தான் தோன்றுவாங்க. அப்போ அதை கொஞ்சம் நம்ம மாற்றணும் அப்படின்னு இவர் குறிப்பிட்றாரு. சிங்கப்பூரில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தை நேஷ்னல் ரீடிங் மந்த்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் வாசிப்பு பயிற்சி கொடுத்து குழந்தை இலக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய முன்னாள் பாரத பிரதமராக இருந்தவர் நேரு ஒரு முறை தன்னுடைய பேரன் ஒரு புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் அவர் பேரன் வச்சு போட்டு அந்த புத்தகத்தை வச்சுட்டு வெளியில் போகிறாரு. அப்போ நேரு எடுத்து பார்க்குறாரு. அதை பார்க்குறப்போ அந்த 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 நூல் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இல்லை. அதை பதறி போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா சில்ட்ரன்ஸ் புக் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று அமைச்சு அதுக்கு பெரும்பொருள் கொடுத்து நல்ல நல்ல நூல்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குழந்தைகளும் அவங்களோட இலக்கியம்தான் இந்த கட்டுரை உருவாகிறதுக்கு முதற் காரணம். தமிழ் சான்றோர்கள் தொடக்க காலம் முதலே குழந்தை இலக்கியத்தினுடைய இன்றியமையாமையை உணர்ந்து அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆக குழந்தை இலக்கியத்தை வளர்க்கணும், குழந்தைகளுக்கு அந்த நல்ல படிப்பினைகளை சொல்லித்தரக்கூடிய அந்த இலக்கியங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணகி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அனாதை குழந்தைகளை அந்த கால சான்றோர் எடுத்து வளர்ப்பதை கடமையாக கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்றைக்கி குழந்தை இலக்கியமும் அப்படித்தான் அனாதை இலக்கியமாக இருக்கிறது. அதை எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைப்பதாக இந்த கட்டுரை நிறைவடையுது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி.